தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய தமிழ் மொழிக்கு பக்தி மொழி அப்படின்னு பேர் உண்டு. காரணம் என்னன்னா, இங்கே எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், அதே போல் திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் விட ரொம்ப சந்த நயமாக கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி இலக்கியம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மனதுக்கு வர்றது திருப்புகழ். அந்த திருப்புகழுடைய மேன்மை என்ன, அதனுடைய பெருமைகள்லாம் என்னென்ன, அதை எப்படி நாம் கற்றுக்கிறது, அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வந்திருப்பவர் திருப்புகழ் மதிவண்ணன் ஐயா அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் உலகம் முழுக்க திருப்புகழுடைய பெருமையை பரப்பி கொண்டிருக்கிறார். நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறார். அவருடைய நூல்கள் நிறையா இருக்குது, வெளியிட்டிருக்கார். அதே போல் அவருடைய கட்டுரைகள் வெளிவராத பத்திரிகைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. அதே போல் டிவி, பல மீடியாக்களில் அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். திருப்புகழுடைய பெருமையை பரப்புவதற்கு என்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு குகபக்த சிரோமணி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாழும் வாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட பெருமையுடையவரை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கம். 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 எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவருளால் தினமலர் வாசகர்களிடையே பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முருகப்பெருமான் தெய்வங்களிலே உயர்ந்த தமிழ் தெய்வமாக போற்றப்படுகிறார். அவரை தமிழ் தெய்வம் என்றே சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, கச்சியப்பர் தன்னுடைய கந்த புராணத்தில் பாடுகிறார். கன்னிகர் மெய்யும் சென்னி கணனிகர் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்கடே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எகமும் இயலிற்காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேல் பொற்பதத்து அடிமை போற்றி என்று கந்த புராணத்தில் கச்சியப்பர் பாடுகிறார். அதாவது அவருக்கு 6 முகம். தமிழில் இன எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், விடையினம் 6 தான். அதான் கன்னிகர் மெய்யும் சென்னி கணனிகர் இனத்தின் கூறுங்கிறார். ஆகவே 6 எல்லாம் 6ஆக இருப்பதனால் 6 முகம் இருக்கிறதப்பா. 12 எழுத்து தான் உயிர் எழுத்து. அப்போ அதே மாதிரி 12 கண்கள் இருக்கிறது. கன்னிகர் மெய்யும் சென்னி. அவர் பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. அதில் சொல்லுகிறார், மற்ற மொழிகளிலெல்லாம் ஆயுத எழுத்து கிடையாது. இப்போ முருகன்டையும் ஆயுதம் இருக்குது, அங்கே ஆயுத எழுத்து இருக்கிறது. அதான் வேறொன்று எண்ணுதற்கரியதான எகமும். ஆகவே மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து, இதெல்லாம் முருகன்ட்டு அமைந்து இருக்கிறது என்ற பாடல் தான் அவர் சொல்கிறார். ஆகவே தமிழே முருகன், தமிழ் தெய்வமாக முருகன் போற்றப்படுகிறார். ஆகவே தமிழ் எப்போ வளர்ந்தது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் என்று சொல்கிறார். கல் தோன்றி விட்டது. அப்போ கல்னா மலை தோன்றி விட்டதுன்னு அர்த்தம். கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா சமவெளிகள் தோன்றாத காலம்னு அர்த்தம். அப்போ மலை தோன்றிய காலத்திலேயே மலை மீது முருகப்பெருமான் தோன்றிவிட்டான். அதான் முதல் தெய்வம். ஆகவே கல் தோன்றி கல்லிலே கன்றன் தோன்றி, ஆகவே சமவெளியில் வந்துவிட்டான். அப்போ மலை மேலே வைத்தார்கள். என்ன காரணம்னா, உயர்ந்த தெய்வத்தை உயர்வான இடத்துல வைத்து வணங்கினார்கள். அந்த முருகப்பெருமான் வழிபாடு தான் முதல் சிறந்த வழிபாடாக விளங்குகிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, முருகன் என்பதில் பகுதி என்னென்னா முருகு ப்ளஸ் முருகன் அப்படி வருகிறது. பகுதி விகுதி உங்களுக்கு தெரியும். பகுதி முருகு. இப்போ முருகுங்கிற சொல் இருக்கிறது தமிழில் இந்த ஒரு சொல் தான் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு சொல் தான் முருகு. ஏன்னா மேவும் ஊவும் சேர்ந்தது மு, ரேவும் ஊவும் சேர்ந்தது ரு, கேவும் ஊவும் சேர்ந்தது கு. இப்போ மே ர க இது 3 ஒவ்வொரு எழுத்தில் வந்தது. வல்லினம், மெல்லினம், இடையினம். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ வெள்ளினம், மெல்லினம், இடையினம் ஒவ்வொன்றிலும் ஒரு எழுத்தை பெற்று அந்த எழுத்தோடு உகரம் ஏறியது முருகு மட்டும்தான். வேறு சொல்லே கிடையாது. அகராதியில் கூட தேடி பார்க்கலாம். ஆகவே வெள்ளினம், மெல்லினம், இடையினத்தில் ஒவ்வொன்றில் ஒரு எழுத்து ஒவ்வொரு எழுத்தோட உகரம் காக்கிற எழுத்து சேர்ந்தது. அப்போ எல்லாரையும் காப்பார்னு அர்த்தம். கேவல திசை, மெத்த திசை என்றெல்லாம் சொல்கிறார்கள். எல்லா மக்களையும் காக்கக்கூடிய தெய்வம். 12 கண்கள் இருக்கிறது. அருமையான 6 முகங்கள் இருக்கிறது. 6 முகங்கள்னால் என்ன தெரியுமா? 4 திசைக்கு 4 முகம். விண்ணோக்கி ஒரு முகம், பாதாளம் நோக்கி ஒரு முகம். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற அன்பர்களை பார்க்கிற ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான். ஆகவே தான் கூறும் அடியார்கள் வினை தீர்த்தருளும்.
அவர் எங்கெங்கே ஆள் எங்கே இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். 6 திசையில் எங்கே இருக்கிற அன்பர்களையும் காப்பாற்றுகிறவராக முருகப்பெருமான் விளங்குகிறான். அதைத்தான் அருணகிரிநாதர் எடுத்த எடுப்பிலேயே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. சாதாரண மொழியே சிறந்தது. அதாவது மக்களுடைய மொழி அவ்வளோ சிறந்த மொழின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். அப்போ சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் முருகப்பெருமான் பேசினாலே மகிழ்ச்சி. ஆனால் இவர் எப்படி முருகப்பெருமான் எப்படி பேசுகிறார்? யாருக்கும் தெரியாத பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை அப்பா அம்மாவுக்கு சொல்கிறார். அப்போ எவ்வளவு சிறந்தவர் முருகப்பெருமான் என்பதை பார்க்கணும். ஆகவே முருகப்பெருமானை வழிபட்டாலே தலைமுறை ஒளிரும். ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனையோ வழிகள் இருக்குது, ஒவ்வொருவர் ஒவ்வொன்றில் தான் ஈடுபாடு இருக்கும். ஒருத்தருக்கு விநாயகர் வழிபாடு, இன்னொருத்தர் அம்பாள் வழிபாடு, இன்னொருத்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, திருமால் வழிபாடு, இப்படி இருக்குது. அப்போ முருகப்பெருமான் வழிபாடு இதில் ஒன்று தான் என்று நினைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை யார் ஒருவர் செய்கிறாரோ அந்த வழிபாட்டில் எல்லா தெய்வங்களும் வந்து அடங்கி விடுகிறது. ஒரு சாதாரண பாட்டு இருக்குது, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலவே. இதை எப்படி கடவுள்கள் யாவரையும் வணங்கலாம் என்று என்ன அர்த்தம் வருகிறது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கேட்கிறார்கள். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், க முருகன், க என்றால் கமலன். அப்போ முகுந்தன், ருத்ரன், கமலன் 3 திரிமூர்த்திகளும் வந்து விட்டார்கள். இது மட்டும் கிடையாது, இந்த 3 திரிமூர்த்திகள்கிட்டையும் சிவபெருமான்கிட்டே தான் பார்வதி இருக்கிறார். முகுந்தன் மார்பிலே தான் லக்ஷ்மி தேவி இருக்கிறார். கமலனுடைய நாவிலே தான் சரஸ்வதி இருக்கிறார். அப்போ முகுந்தன், ருத்ரன், கமலனையும் வணங்குகிறாய், அந்த 3 தெய்வங்களையும் 3 சக்திகளையும் வணங்கி விடுகிறாய். ஆகவே பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான். இதெல்லாம் கம்பர் பாடுறார். ஆகவே அப்படி ஒரு முறையில் அவர்கள் மூவர்கிட்ட 3 சக்திகள் வேறு இருக்கிறார்கள். இப்போ கந்தன்ட்ட மூவரும் வந்து விட்டான், முகுந்தன், ருத்ரன், கமலன். அப்போ அந்த கந்தனை வணங்கினா 6 பேரை வணங்குகிறாய். அதனால தான் அவர் ஆறுமுகம். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலவே. அப்படி முருகப்பெருமான் வழிபாடு மேலாக விளங்குகிறது. பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கினும் அவற்றுள் முக்தி தந்து அணுதினம் முழுப்பலன் நல்க சத்தியம் ஆவது சரவண பவவே. முக்தி தந்து அணுதினம் டெய்லி முழுப்பலன் 100%. அப்படி முருகப்பெருமான் அருள் தருவதனால தான் எங்கெங்கும் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு ஆலயம் இருக்குது. இப்போ லண்டனில் போனால் 3 கோயில் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் 15ஆம் நூற்றாண்டிலேயே அருணகிரிநாதர் பாடினார், ஒரு பாடல் பாடினார். நம்ம ஊர் கும்பகோணத்தில் தான் ஆரம்பித்தார். பாட்டை எங்கே தெரியுமா முடித்தார்? உலகெங்கும் மேவிய தேவாலயம் தரும் பெருமாளே. இந்த பாடலை கேட்டாலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வுறு சீர்காழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் பெரு சிவகாசி கொந்துடாவிய ராமேஸ்வரம் தனில் வந்து பூஜை செய்யும் நால்வேத தந்திரர் தலங்களே நலங்களாக இந்த பாடலில் வருகிறது. என்ன அருமையாக வருகிறது பாருங்கள். கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வுறு சீர்காழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் பெரு சிவகாசி கொந்துடாவிய ராமேஸ்வரம் தனில் வந்து பூஜை செய்யும் நால்வேத தந்திரர் கும்பு கூடிய வேலூர் பரங்கிரி தனில் வாழ்வே ஜம்புகேஸ்வரம் ஆடானை இன்புரு செந்தில் ஏடகம் வாழ்சோலை அங்கிரி தென்றல் மாகிரி நாடாட வந்தவ ஜெகநாதம் செஞ்சொல் ஏரகம் மா ஆவினன்குடி குன்றுதோருடன் மூதூர் பிரிஞ்சை நெல் செம்பொன் மேனிய சோனாடு வஞ்சியில் வருதேவே கம்பை மாவடி மீதேய சுந்தர கம்புளாவிய காவேரி சங்கமம் கஞ்சிராமலை வாழ்தேவ தந்திர வயலூரா கந்தம் மேவிய போரூர் நடம்புரி தென் சிவாயமும் மேயா அகம்படு கண்டையூர் வரு சாமி கடம்பணி மணிமார்பா எம்பிரானோடு வாதாடு மங்கையர் உம்பர் வாணி பொன் நீள்மால் சவுந்தரி எந்த நாள்தோறும் ஏர்பாக நின்று துதியோதும் இந்திராணிதன் மார்பொடு நன் குரமங்கை மானையும் மாலாய் மணந்து உலகு எங்கும் மேவிய தேவாலயம் தரும்
பெருமாளே. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. கும்போணத்தில் ஆரம்பித்து முடிந்தது எந்த இடத்துலனா உலகெங்கும் மேவிய அந்த காலத்திலேயே அருணகிரிநாதர் பாடினார். இப்போ மற்ற பாடல்களையும் அருணகிரிநாதர் பாடல்களையும் நம்ம வந்து என்ன டிஃபரன்ஸு வித்தியாசம் எப்படி ஒரு பாடினார் என்றெல்லாம் பார்ப்பதில் முக்கியமானது என்னென்னா, அதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வியா தொடர்ந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ஒரு இன்ட்ரடக்ஷனே ரொம்ப அருமையாக கொடுத்தீங்க. இப்போ திருப்புகழ் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மக்களுக்கு பொதுவாகவே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். தமிழ் இலக்கியங்களில் முருகனை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள்னு சொன்னால் ஒரு நாள் என்னென்ன முக்கியமான சொல்லலாம்? முருகப்பெருமானுடைய இலக்கியம்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது திருமுருகாற்றுப்படை தான். அதுதான் சங்க இலக்கிய நூல். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி. நல்ல சங்ககால நடை, கொஞ்சம் கடினமான நடையாக இருந்தாலும் அருமையான பாடல். அந்த பாடல் மிகச்சிறப்பான பாடல். ஆகவே அவர் தான் முதல்ல வந்து திருமுருகாற்றுப்படை தான் முதல் நூல். அது வந்து நக்கீரர் வந்து சிறைப்பட்டிருந்த பொழுது முருகனுடைய அருளால் விடுவித்து அருளினார். அதில் தான் பாடுகிறார், உலகம் ஓப்ப என்று அருளால் அடிக்கும் கந்த பெருமானே. திருப்புகழ் அந்த குறிப்பு வருகிறது. திருமுருகாற்றுப்படை தான் முதல் நூல். அதற்கு அப்புறம் அதிக நூல் வந்து தோன்றியதா இல்லையான்னு தெரியாது. என்ன காரணம்னா தமிழில் சில இடைப்பட்ட காலங்கள் யாருக்கும் தெரியல. களப்பிரர் காலம் அவ்வளோ நூல். பாரதியாரே வரதுக்கு முன்னாடி பெரிய ஒரு இடைவெளி இருந்தது என்று சொல்கிறார்கள். உண்மைதானே அது? அதே மாதிரி முருகப்பெருமான் நூல்னு ஆரம்பத்தில் கிடைப்பது நமக்கு திருமுருகாற்றுப்படை தான். அதற்கு அப்புறம் வந்தால் கந்த புராணம் கிடைக்கிறது. ஃபுல் ஹிஸ்ட்ரி, அதாவது முருகப்பெருமானுடைய முழு சரித்திரமும் கந்த புராணத்தில் இருக்கிறது. எந்த புராணமும் கந்த புராணத்திலே என்று சொல்லுவார்கள். கந்த புராணம் அதிகமான கிரந்த எண்ணிக்கை உடைய ஒரே நூல். அது ஒன்று தான் அதிக 1,00,000 கிரந்த எண்ணிக்கை உடையது கந்த புராணம். அது 7 காண்டங்கள். அது அருமையாக கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் தான் அவர் பாடினார். அது 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். நம்ம திருப்புகழ் 15ஆம் நூற்றாண்டு. அதற்கு பிறகு நம்ம குமரகுருபரர், ராமலிங்க அடிகள், பகழிக்கூத்தர், பழுத்த வைணவர் பகழிக்கூத்தர், அவர் முருகப்பெருமானை பற்றி அதி அற்புதமாக பாடியிருக்கிறார். அப்படி பகழிக்கூத்தர் பாடிய பாடல்லாம் இருக்கிறது. அப்படி பிறகு நிறைய முருகப்பெருமான் அன்பர்கள் தெரிகின்றார்கள் நமக்கு. ஆனால் முதல்ல வந்த நமக்கு வந்து திருமுருகாற்றுப்படை தான். அதுவும் ஒரு பூதத்தின் வாயில், அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது பூதத்திட்ட எல்லாரும் மாட்டிக்கொண்டார்கள். அப்போ இதை பாடி இதெல்லாம் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் வகுப்பில் இதெல்லாம் சொல்லுகிறார். பருத்த முளைன்னு ஒரு வேல் வகுப்பு இருக்குது. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்த முது. இதான் நக்கீரருடைய வார்த்தை. பழுத்த முது தமிழ் புலவன் இருக்கும் ஒரு வரை குகையை இடித்து வழி காணும். அதில் மாட்டிக்கொண்டார் நக்கீரன். அப்போ தான் பாடுறார் அந்த திருமுருகாற்றுப்படை. அதெல்லாம் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் சொல்லுகின்றார். அந்த வரலாறு அருணகிரிநாதர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பெருமை என்னென்னா, பல புலவர்கள் வரலாறை சொல்கிறார், பல தெய்வங்களின் வரலாறை எடுத்து சொல்கிறார். முருகனைத்தான் அவர் வழிபடுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் முருகன் காலில் தான் விழுகிறார். ஆனால் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கி சமரச நோக்கு, அருணகிரிநாதர்கிட்ட இருக்கிற சமரச நோக்கு வேறு எந்த புலவர்கள்ட்டையும் நமக்கு கிடைக்கல. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இன்னும் திருப்புகழுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்வோம். அதுவரை நன்றி, வணக்கம்.